கண்ணியத்துக்குரியவர்களே, சொர்க்கவாதிகள், இந்த சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர்கள், இவர்கள் மறுமையிலே எழுப்பப்பட்டதிலிருந்து இந்த சொர்க்கத்திலே நுழைவிக்கப்படும் வரை இவர்கள் யார்? இவர்கள் எப்படி எழுப்பப்படுவார்கள்? இவர்களின் கண்ணியம் மறுமை நாளிலே எப்படி இருக்கும்? மஹ்ஷரிலே இவர்களுடைய விசாரணை எப்படி அமையும்? இவர்கள் எப்படி அந்த சொர்க்க வாழ்க்கையை நோக்கி அழைத்து செல்லப்படுவார்கள்? கண்ணியத்துக்குரியவர்களே, கபூர்கள் பிளக்கப்பட்டு மஹ்ஷர் மைதானத்திலே மனிதர்கள் எழுந்து வரும் பொழுது ஒரு கூட்டம் அல்லாஹ் கொடுத்த வெளிச்சத்தை சுமந்தவர்களாக, சிரித்த முகத்தோடு, உஜூஹு யௌமைதின் முஸ்ஃபிரா பாஹிகத்தும் முஸ்தப்ஷிரா, சிரித்தவர்களாக, பிரகாசமாக மின்னிக் கொண்டிருக்கக்கூடிய முகங்களோடு, பின்னூரி தாம், முழுமையான வெளிச்சத்தோடு மஹ்ஷர் தினத்திலே சொர்க்கத்திலே நுழையக்கூடிய மூமின்களை அல்லாஹ் எழுப்புவான். எழுப்பப்பட்டவுடன் என்ன நடக்கப் போகிறது என்று மனிதர்கள் எண்ணி பயந்து கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் சொர்க்கத்தில் நுழையக்கூடிய அந்த மூமின்களுக்கு மலக்குகளின் மூலமாக அல்லாஹ் கூற வைப்பான், லா யஹ்ஸுனுஹுமுல் ஃபஸ்உல் அக்பர் வ ததலக்காஹுமுல் மலாயிகா ஹாதா யௌமுக்குமுல் லதீ குன்தும் துஅதூன். மூமின்களே, சொர்க்கத்தின் சொந்தக்காரர்களே, இந்த நாளை பற்றிதான் நீங்கள் வாக்களிக்கப்பட்டிருந்தீர்கள், இந்த நாளை அடைந்து கொண்டீர்கள் என மலக்குகள் அவர்களை வரவேற்பார்கள். எந்த பயமும் இல்லை உங்களுக்கு, இந்த மஹ்ஷரிலே எந்த கவலையும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை, வாருங்கள் என்று வெளிச்சமோடு மஹ்ஷர் தினத்திலே ஒரு கூட்டம் அல்லாஹ்வை எதிர்நோக்கி சென்று கொண்டிருக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரியனை ஒரு மைல் தூரம், நரகம் 70,000 கடிவாளங்களோடு, ஒவ்வொரு கடிவாளத்திற்கும் 70,000 மலக்குகளோடு நரகம் இழுத்து கொண்டு வரப்படும். அவர்கள் செய்த பாவங்களுக்கு ஏற்ப வேர்வைகள் வடிந்தோடி கொண்டிருக்கும். சிலருக்கு கரண்டை கால் வரை, சிலருக்கு முட்டு வரை, சிலருக்கு இடுப்பு வரை, சிலருக்கு கழுத்து வரை, சிலர் அந்த வேர்வையில் மூழ்கி கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. இந்த நேரத்திலே சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபி தில்லி யௌம லா தில்ல இல்லா தில்லு, மறுமையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கவாதிகளான அந்த 7 பேர்களுக்கு அல்லாஹ் விசேஷமான நிழலை அளிப்பான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நிழலை தவிர மஹ்ஷர் மைதானத்திலே வேறு நிழல் இருக்காது. அந்த 7 கூட்டத்தார்கள் யார்? நீங்கள் படித்து பாருங்கள். வீடுகளில் சென்றதற்கு பிறகு எனக்கு தெரியாது, எம்மிலே பலருக்கு தெரியாது. மறுமையை நம்பிக்கை கொண்ட கூட்டம், மறுமைக்காக வாழ்கிறோம் என்று சொல்லக்கூடிய கூட்டம், நாளை மறுமையிலே அந்த வெப்பத்திலிருந்து தன்னை பாதுகாக்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கும் கூட்டத்திற்கு அரிசின் நிழலிலே செல்லக்கூடிய அந்த 7 கூட்டத்தார்கள் யார் என்ற விவரம் தெரியாது. படித்து பாருங்கள். அந்த 7 கூட்டத்தார்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கண்ணியப்படுத்தி சொர்க்கவாதிகளை மதிப்பளித்து அல்லாஹ்வின் அரிசி நிழலிலே அல்லாஹ் ஒன்று கூட்டுவான். அதற்கு பிறகு விசாரணைக்கு அழைக்கப்பட்டு அவர்களுக்கு தங்களுடைய ஏடுகள் வலது கரத்திலே கொடுக்கப்படும். சொர்க்கவாதிகளுக்கு ஏடு வலது கரம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றார், வலது கரத்திலே ஏட்டை சொர்க்கவாதிகள் பெற்றதற்கு பிறகு ஹா உம்குரஉ கிதாபியா, ஹா உம்குரஉ கிதாபியா இன்னி ظننت اني ملاق حسابيا فهو في عيشة راضية في جنة عالية قطوفها دانية كلوا واشربوا هنيئا بما اسلفتم في الايام الخالية. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வலது கரத்திலே ஏட்டை அந்த சொர்க்கவாதிகளுக்கு ஒப்படைக்கப்பட்ட பிறகு அழைப்பார்கள் உலகத்தை, ஹா உம்குரஉ கிதாபியா, நான் சொர்க்கவாதி, படித்து பாருங்கள் என்னுடைய ஏட்டை, என்னுடைய புத்தகத்தை, இதில் அனைத்தும் பதிவு செய்யப்பட்டிருக்கும். இன்னி வனந்து அன்னி முலாக்கின் ஹிசாபியா, இந்த மறுமையின் விசாரணை நாளை இந்த உலகத்திலே பயந்து வாழ்ந்தேன் அப்படி படித்து பாருங்கள் நன்மையின் பக்கங்களை, சொர்க்கத்திற்காக நான் சேகரித்த அமல்களை, சொர்க்கத்திலே நுழைவதற்காக நான் ஏற்றுக்கொண்ட சிரமங்களை, கஷ்டங்களை, உலகத்திலே நான் வாழ்ந்த வாழ்க்கையை படித்து பாருங்கள். அல்லாஹ்வின் கண்ணியம் அங்கே. அதிலும் சிலர் பாவம் செய்திருப்பார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திரையிடுவான். அல்லாஹ்விற்கும் அந்த அடியானுக்கும் இடையிலே அல்லாஹ் கேட்பான், அத்தஅரிஃபு தம்ப கதா, அத்தஅரிஃபு தம்ப கதா, இந்த பாவம் தெரியுமா உனக்கு, இந்த பாவம் தெரியுமா? அவன் சொல்லுவான், யா அல்லாஹ் தெரியும் தெரியும் தெரியும். அடுக்கிக் கொண்டே போவான். அவன் நினைத்துக் கொள்ளுவான், அல்லாஹ் என்னுடைய பாவத்தை பட்டியலிடுகிறான், நான் அழிந்து விட்டேன். அல்லாஹ் அழைப்பான், அடியானை கேட்டுக்கொள், இன்னி சதர்துஹா அலைக ஃபி துன்யா அக்ஃபிருஹா லக்கல் யௌம். யார்? அடியானே, சொர்க்கவாதியே, உலகத்திலே நீ செய்த பாவங்களை நான் மறைத்தேன். நீ பாவம் செய்வாய், நீ பாவம் செய்தாய், நான் மறைத்தேன். இன்றைய தினம் மன்னிக்கிறேன். சொல், பார், யாருக்கும் தெரியாது. உன் கண்ணியம் தான்.
உன் கண்ணியத்தை இழிவுபடுத்த மாட்டேன். யா ரப்.